ஆ. வந்து பார்க்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல வேண்டாம். அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன விசேஷம்? பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல. ம்ஹும். அப்புறம் நாங்க ஏன் வந்தோம்னா இதோ இதை கொடுக்க தான். என்ன இது? கொஞ்சம் பணம் இருக்கு, பேசினதை விட அதிகம் தான். அதுக்கு நான் தான் ஒன்றும் பண்ணலே. அப்படி இல்ல, இது எங்களோட சந்தோஷத்துக்காக. என்ன சந்தோஷம்? இல்ல, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா ஆ. இப்ப நாங்கெல்லாம். ஓ அதுவா? அது உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா பெரிய தொல்லை. ஐயோ அது சரியா இருக்கலாம். ஆனா இது எங்க சந்தோஷத்துக்காக. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஹே அதுக்காக ஒன்றும் இல்ல. ஆ, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஏய், அதான் அதுக்கப்புறம் என் தொழிலை நான் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டியா? அது கொடுங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோவமாவும் வெறுப்பாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் என்னால ஒருத்தனுடைய லைஃப் மாறிடுச்சுன்னும் போது ம். சந்தோஷமா இருக்கு. இதோ என்னுடைய சந்தோஷம் இந்த பணத்துல இருக்கு. அதனால இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும் ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். ஐயோ, எங்களை அந்நியமா பார்க்காதீங்க, வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அதுக்காக ஒன்றும் நான் வாங்காம இல்ல. அப்புறம் அது ஆ, அது வந்து அது வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்டயே நான் எப்படி காசு வாங்குறது? ஆ, யார யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நான் உங்களை. அப்போ மோட்டிவ் என்னடி? கல்யாணம், அதுவும் வர சுப முகூர்த்தத்திலேயே. ஓஹோ, வர்ற சுப முகூர்த்தத்திலேயேவா? அத ஏதாவது இழுச்சவங்கிட்ட போய் சொல்லு, சரியா? ஓ இந்த எலிச்சு வாங்கிக்கிட்டயும் சொல்ல முடியாது, எனக்கு பழக்கம் இல்ல. ஆஹா. ஆனா இன்னொரு பழக்கமான இடம் இருக்கு. என்னது? போலீஸ் ஸ்டேஷன். அங்க போய் எஸ்ஐ கிட்ட சொல்லட்டுமா? போட்டுமா? அப்ப நீ பிளாக்மெயில் பண்ற இல்ல? அப்ப நீ பிளாக்மெயில் பண்ணி காரியத்தை சாதிக்க பாக்குற. அப்படின்னா அப்படிதான். ஏண்டி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறனா உனக்கு இந்த உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க. இவனதான் கட்டணும் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? பாவம் இந்த சின்ன நீ பையன். வேணா இவன் உன்னை நல்லா வச்சு பாத்துப்பா. சிபோடா, சுபு என்னடா இப்படி பேசுற? இவனைதான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா எப்பயோ பண்ணிருப்பேனே. இவன மாதிரி ஒரு குள்ள பையனை எவதான் கல்யாணம் பண்ணிப்பா? அசிங்கப்படுத்திட்டா. இனிமே நான் ஒரு புது வாழ்க்கை வாழறதா இருந்தா ஒரு ராணி மாதிரி வாழணும். மகாராணியா, காசுள்ள பார்ட்டியா பாத்து. அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒன்னும் பெரிய மகாராஜா இல்ல. இவன் மகாராஜா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் கொஞ்சம் வசதியானவன் தான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அப்புறம் கூட நடந்து போறதுக்கு அழகா இருக்க இவரு போதுமே. இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பாக்கியம்? என்ன துர்பாகியம். இங்க பாரு, ம்? என்ன பத்தி தெரியாது உனக்கு. எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம அதை எழுப்பிராத. அந்த மிருகத்தை பத்தி எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி அது எந்திரிச்சாலும் அத தூங்க வைக்கவும் எனக்கு தெரியும். டேய், நீ எதுக்கிட்ட அதெல்லாம் அவகிட்ட காமிச்ச? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? ஒண்ணு நடக்கல, போய் சொன்னடா. என்ன பிளான் பண்றீங்களா? இல்ல, நாங்க ஒரு உண்மையை பேசிட்டு இருந்தோம். அதான். என்ன உண்மை? இல்ல, அப்படியே நீங்க இவனை கட்டினாலும் உங்களுக்கு இவனால தாம்பத்திய சுகத்தை தர முடியாது. தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் ஓ எடுக்கணும்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னது? நீங்க போய் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அப்ப சரி, நான் வரட்டா? அதல்ல. குறி பார்த்துடலாம். இந்த ஆளு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இந்த ஆளு கலச்சு விட்டா நல்லா இருக்கும். என்ன ஜோசியரே, ஏதாவது பிரச்சனையா? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. முன்ன மாதிரி கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. என்ன கேட்டா என்ன சொல்றான் பாரு. ம், இல்ல உங்க ஞான கண்ணால பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். ஜோசியரே, முதல்ல பொறுத்து இருக்கான்னு பாருங்க. பொருத்தம் இருக்காவா? அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு வரப்போறா. எல்லாம் உங்க பையனோட ஜாதக அமைப்பு. சரிதான். நாமளே தேடினா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜாதகம் அமையாது. இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜாதகம். அப்புறம் இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தப்புறம் பணம் மழையா கொட்ட போகுது பாருங்க. எல்லாம் கடவுள் செயல். அது சரிதான், கரெக்டா சொல்றாருப்பா. அதாவது ஒரு நோட்டு என்ற மிஷினே வாங்கி வைக்க போறீங்கன்னு பாருங்களேன். என்ன புரிஞ்சுதா? புரியுதா? வெளியில ஒரு டேபிள் சேரும் போட வேண்டியதான். இதுக்குன்னே தனியா போன் கனெக்ஷன் எடுத்துட வேண்டியதான். அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இல்ல ஒண்ணு இல்ல, ரிசர்வ் பேங்க் கூட நீங்க தொடங்கிடுவேன்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
என்னது? கணக்கு வழக்குல நானே பாத்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். எதையாவது பார்த்து போட்டு கொடுங்க. மெஷின் இருக்கும்போது நீ எதுக்கு? எச்சே. என்னது? சேச்சே, அப்பான்னு சொன்னேன். அதானே. அப்ப பாக்கலாம்ல ஜோசியரே? என்ன பார்க்கலாங்கிறீங்க? நடத்தலாம். அப்போ கல்யாணம் எப்ப நடத்தலாம்? வர அடுத்த சுப முகூர்த்தத்திலே நடத்துறது நல்லது. அப்படின்னா ஜோசியரே முகூர்த்தத்தை குறிச்சிருங்க. இதுக்கப்புறமும் தாமதம் பண்ண வேண்டாம். ஷிபு அண்ணா, கணக்கு சரியா வர மாட்டேங்குதே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா இங்க கார்டு கார்டெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். காடெல்லாம் எடுப்போம், கொடு. யார் சொன்னது காடெல்லாம் எடுக்க மாட்டோம்ல? நீ எதுக்கும் கவலைப்படாதடா. சும்மா. புரியலையா உனக்கு? சரி விடு, அழாதம்மா. இப்படி ஐயோ அம்மான்னு கூப்பாடு போட்டு போட்டு பிபிஎன் ஏத்திக்காத. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எங்க போனாவ தொழிலுக்கு போயிட்டாளா? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாரு சிவோனா, நம்ம plan என்னதாம்மா? success. அழாதம்மா. ஐயையே, அவனா நீ? இதுக்கப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அட நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நான் கிளம்புறேன்னா சரிப்பா. இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஒரு சோறு திங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பத்தியாது. நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு? உன் பொண்ணு எங்க போயிட்டா? அவளுக்கு ஏதாவது கால் வந்திருக்கும், போயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்துருவா. கால் வந்துச்சா? காலுன்னா கால் மேக்கப் போடுறது கால் வந்துச்சு. ஃபோன் கால் தான், ஃபோன் கால் தான். அதான் யாராவது லவரா பண்ணுவாங்க. அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களோட ட்ரெண்டே தான். ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. காதலிச்ச பசங்க நாங்க தான் பாவம். உனக்கு இன்னும் பத்துல இல்லடா? உனக்கு இதுவும் பத்தலடா. இவன் ஒரு வேண்டாம். இனிமே இதை வச்சு யாரும் இங்க சண்டை போட வேண்டாம். அவளை நான் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இல்லடா? சரி விடுறா, அவ இல்லைன்னா வேற பொண்ணு. டேய், அது எப்படி சரியாகும்? திடீர்னு வேற பொண்ணுக்கு எங்கடா போறது? அட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட விதவிதமா நிறைய இருக்கு. எது? கல்யாணத்துக்குன்னு சொன்னேன். யார கட்டி வைக்க போறீங்க? எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளையோட நல்ல மனசு தான் காரணம். பொண்ணு திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னம்மா என்னாச்சு உனக்கு? நீ எங்க இருந்த? அது வந்து எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா உனக்கு? அது வந்து அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து மாமா, உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். அங்க பார்த்தா செம கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ தப்பிச்சு வெளில வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல 2 மணி நேரம் பொறுங்க, பொண்ணு டான்னு வந்து நிக்கும். சரி இனிமே பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சாரி அத்தை. மாமா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அது நீ வரலன்னு சொன்ன உடனே வேற பொண்ணை கட்டி வைக்கலாம்னு உனக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓ. ம். என்னடா ஆச்சு? வந்துட்டா. என்னெல்லாம் பில்டப் பண்ணீங்க நீங்க? கொல்ல போறேன் அவளை, எப்படியாவது கொல்ல போறேன். அந்த சோப்ராஜ் இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கடைசி நேரத்துல நான் என்ன பண்றது? நோ நோ நோ. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆளை அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அதனால என்னாச்சு? 5 லட்சமும் போச்சு, வேலையும் நடக்கவே இல்லை. ஏய் உன்ன டேய், நீ என்னடா நினைச்ச? ஒரு ரவுடிய வச்சு என்ன அடக்கிடலாம் நினைச்சியா? நான் வேற மாதிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான். அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஐயோ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. நான் போய் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்ப பாக்கலாம். அது சரி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச நீ? ஐயோமா. பாத்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட இவன் இப்படி கேடு கேட்டவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவனை கேளு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சாகலாம். எனக்கு வேற வழி தெரியலனா
நான் அதான் செய்ய போறேன். டேய் நீ தேவையில்லாம யோசிக்காத, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும். எனக்கு கூட சாக விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? கொல்லணும். கொல்ல போறியா? அவளை எப்படியாவது கொல்லணும். என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஒன்றும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது ஏன் முடிவு. ஆஹா, அப்படின்னா அந்த வேலையை நீ தனியாவே செஞ்சுக்கோ, எங்களை விட்டு. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாதியில என்ன விட்டு போறதா உங்க பிளானா? டேய் நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன? இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான். ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான். அதோட வழி என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? அத மறக்க தானே இந்த ஊரை விட்டே போனேன். திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன். இப்போ வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்லை. டேய், உன் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ. நீ அவளை கொல்லு, தின்னு, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என் கூட வரியா? வர வா. சரி வாடா. போங்க. டேய், முகூர்த்தத்துக்கு நேரமா, சரி மனமேடைக்கு போ. அவகிட்ட இதை நாங்க கொடுத்துறோம். இது நல்ல வீரியம் இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலே ஆல் அவுட். பாத்துன முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம் இல்லனா? வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் பாத்து. அதுவா போய் பார்த்து வாடா, யாராவது இருக்காங்களான்னு போய் பாரு. யாரும் இல்ல, யாரும் இல்லையா? இதை போய் கொடுத்து. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், என்னால முடியாது. நான் கொடுக்க மாட்டேன், முடியாது. நீ வேணா கொடு, நீ கொடு. நாளா கொடுக்க மாட்டேன், அவனை போய் சொல்லு. போய் கொடுத்துறா. நான் கொடுக்க மாட்டேன் சிவனா, ப்ளீஸ். ஏதாவது சீன் பார்க்கலாம்னு உங்க கூட வந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா? என்னடா இங்க பிரச்சனை? என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஜூஸ் குடுக்கலாம்னு வந்தோம். இந்த ஜூஸ கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கணுமா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், யாரு கொடுக்கணும்னு. அவ்வளவுதானா? அது நீங்க யாரும் இப்ப அவளுக்கு ஜூஸ் கொடுத்து கஷ்டப்பட வேணாம். என் பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். அத குடுறா. இல்லமாமா, அது குடுறான்னு சொல்றேன்ல. போடா போடாண்ணா, வா வா போங்கடா. முதல் குற்றவாளிக்கு ஆள் கிடைச்சிருச்சு. டேய், பெருசு ஜூஸை கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுத்துருவோம். தேவ சகாயம் லாட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? நீ ஒரு சகாயத்துக்கு போவனா? மாட்டினா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே மாட்டோம், புரியுதா? தலையெழுத்து. ஆமா. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. ஏய் வச்சலா, போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு போ, சீக்கிரம். சரிங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ, பொண்ணு காணுங்க. எங்க போனாச்சு? என்னம்மா, என்னாச்சு? சாந்தா, அவ மறுபடியும் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். காரியம் கெட்டு போச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா அந்த குமரன் தான் காரணமா இருக்கும். அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரியே. பிரச்சனை எங்க பெருசாக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடலாம். நீ கொஞ்சம் கம்முன்னு இரு, கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அவ செத்துட்டால இல்லையா? அம்மாடி, அம்மாடி, சிந்து, சிந்து. அப்ப அங்க இருந்து வந்த சத்தம்? அது அவ காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வச்சலா, வச்சலா. சாந்தா, அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. இங்க பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும். ஓகே? உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத.